நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய பொருளியல், அரசியல், புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய சில அடிப்படை தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை மட்டுமே பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து இது போல் வினாக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எது அப்படின்னா நாடுகளின் செல்வம். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னா அமர்த்தியா சென். இந்த அமர்த்தியா சென் குறித்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் உள்ள இடம் எங்கு அப்படின்னா நெய்வேலி. தமிழ்நாட்டில் அணு மின் நிலையம் உள்ள இடம் கல்பாக்கம், கூடங்குளம். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா நெய்வேலி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. அதே போல் சந்திராயன் 2 2019 ஏவப்பட்டது. சந்திராயன் 1 2008 ஏவியிருப்பாங்க. இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை உள்ள இடம் எங்கு அப்படின்னா மும்பை. பங்குச்சந்தைகளை கட்டுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு செபி. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஆச்சாரிய வினோபா. இந்த பூமிதான இயக்கம் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிருக்காங்க. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைமை ஆணையர் யார் அப்படின்னா சந்திரமௌலி. வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா 1969. மைய வங்கி அல்லது வங்கிகளின் வங்கி அல்லது வங்கிகளை கட்டுப்படுத்தும் வங்கி எது அப்படின்னா மத்திய வங்கி அல்லது ரிசர்வ் வங்கி. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் வாக்கர். மனாட்டா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பணம். இந்த மனாட்டா அப்படின்றது எந்த மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இதுவரை எத்தனை முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 15வது முறை. கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை முறை அப்படின்னா 15வது முறை. இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா உதயகுமார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2010 இதை உருவாக்கியிருப்பார். பொதுமக்களிடம் உள்ள பணம் எது அப்படின்னா குறுகிய பணம், அதாவது M1 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தேவையை தீர்மானிக்கும் காரணி என்ன அப்படின்னா விலை. நாட்டின் வருமானத்தை குறைத்து மதிப்பிட செய்யும் காரணி எது அப்படின்னா கருப்பு பணம். பணம் சாரா பொருளாதாரம் என்பது பண்டமாற்று பொருளாதாரம். நேரு பின்பற்றிய பொருளாதார முறை என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்சடு எக்கனாமி. புள்ளியியல் என்பது எதன் உட்பிரிவு அப்படின்னா கணிதத்தின் உட்பிரிவு. செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா லயனல் ராபின்ஸ். அதே போல் புதிய பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸு. சேபத் என்பது எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னா வார விடுமுறை நாள் அல்லது வார மகிழ்ச்சி நாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னா மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. ஜன்தன் திட்டம் என்பது ஏழைகளுக்கு 1 லட்சம் காப்பீட்டுடன் வங்கி கணக்கு தொடங்குவது. இதை கூட டைரெக்டாக கேட்கலாம், ஜன்தன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து நம்ம அரசியல் வினாக்களை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் தந்தை, தற்கால மனு என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் PR அம்பேத்கர். தேசிய கீதம் இயற்றியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே போல் தேசிய பாடல் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைவர் யார் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஆப்ஷனில் பிரதமர் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்தியாவின் நீண்டகாலம் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மத்திய அமைச்சர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்பாவார்கள் அப்படின்னா மக்களவைக்கு, அதாவது லோக்சபா. பூஜ்ய நேரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1962. இந்தியாவின் முதன்மை சட்ட அதிகாரி எனப்படுபவர் யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவின் தலைவர் யார் அப்படின்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர்.
மாநிலங்களவையில் அதிக அளவு உறுப்பினர்களை உடைய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். மிக குறைவான மாவட்டங்கள் உடைய மாநிலம் எது அப்படின்னா கோவா. தூக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றவர் அது எந்த விதி அப்படின்னா குடியரசுத் தலைவர் விதி 72வது விதியின்படி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. மாநில நெருக்கடியின் போது மாநிலத்தை நிர்வகிப்பது யார் அப்படின்னா ஆளுநர். மத்தியில் அப்படின்னு வரும்போது குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் அப்படின்னு வரும்போது ஆளுநர். இந்தியாவில் வெளிநாட்டவர் குடியுரிமை பெற எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டும் அப்படின்னா 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசிக்க வேண்டும். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். வீடுகளில் தேசிய கொடி ஏற்றிக்கொள்வது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை என கூறும் விதி எது அப்படின்னா விதி 19. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிற மாநிலத்தவர்கள் இடம் வாங்கி குடியேற இயலாது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து பற்றி கூறும் விதி எது அப்படின்னா ஆர்டிகல் 370. இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை உள்ள நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படின்னா புலி. ஆனால் புலிக்கு முன்பாக இந்தியாவின் தேசிய விலங்காக இருந்தது எது அப்படின்னா சிங்கம். 1972க்கு பிறகு தான் புலியை அறிவித்திருப்பாங்க. இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டியின் பெயர் என்ன அப்படின்னா பசல் அலி கமிட்டி. தேசிய கீதம் ஆங்கிலத்தில் எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், தாகூர் அவர்கள். இந்திய அரசின் முத்திரை சொல் என்ன அப்படின்னா சத்யமேவ் ஜெயதேவ். இதை தமிழில் அறிஞர் அண்ணா அவர்கள் வாய்மையே வெல்லும் என மொழிபெயர்த்திருப்பார். வாய்மையே வெல்லும் என தமிழில் கூறியவர் யார் அப்படின்னு கூட ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் பண்ணலாம். விடை அறிஞர் அண்ணா. தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என வர்ணிக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை 22, 1947. முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டது தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா. முதலில் தேசிய கீதம் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு கூட ஆப்ஷனில் டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை அப்படின்னு கொடுக்கலாம். விடை கல்கத்தா. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா நிர்வாஷன் சதான். இது எங்குள்ளது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். டெல்லியில் உள்ளது. டிஎன்பிஎஸ்சி தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். அதே போல் யூபிஎஸ்சியின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்கள். நடமாடும் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது எங்கு அப்படின்னா ஹரியானாவில். வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தமிழகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது திருச்செந்தூர் இடைத்தேர்தலில். அதே போல் விவிபேட் வாக்காளர் சரிபார்க்கும் ரசீது கருவி எங்கு இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா நாகாலாந்தில். எப்பொழுது அப்படின்னா 2013. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா பாத்திமா பிவி. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி பெண் யார் அப்படின்னா விஎஸ் ரமாதேவி. இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி. தொடர்ந்து நம்ம புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம். மிகச்சிறிய கோள் எது அப்படின்னா புதன். மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா வியாழன். அதிக துணைக்கோள்களை உடைய கோள் எது அப்படின்னாலும் வியாழன் தான். சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கோள் எது அப்படின்னா நெப்டியூன். புவியின் மையப்பகுதியின் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 5000 டிகிரி செல்சியஸ். புவியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பம் குறையும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ். புவியின் ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழத்திற்கும் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். அதாவது எவ்வளவு மீட்டர் அப்படின்னா 32 மீட்டர் ஆழத்திற்கு. வெப்பத்தினை எந்தெந்த அளவுகளில் அளவிடலாம் அப்படின்னா செல்சியஸ், கெல்வின், பாரான்ஹீட். இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வெப்பத்தினை அளவிடும் முறைகளில் தவறானது அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இருக்க 3 கொடுத்துட்டு பொருந்தாத 1 கொடுப்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது அப்படின்னா படை அடுக்கு.
ஓசோன் வாயு காணப்படும் அடுக்கு எது அப்படின்னாலும் படை அடுக்கு தான். அதே போல் வானொலி அலைகள் திருப்பி அனுப்பப்படும் அடுக்கு எது அப்படின்னா அயனி அடுக்கு, அதாவது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். புவிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா சூரியன். சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் எது அப்படின்னா புதன். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா செவ்வாய். இது ஏன் சிகப்பாக இருக்குது அப்படின்னா அதில் உள்ள இரும்பு ஆக்சைடு உள்ளதால் சிகப்பாக உள்ள கோள் எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். செவ்வாய். நிலநடுக்கத்தின் அலைகளை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னா சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்யும் அளவு என்ன அப்படின்னா ரிக்டர் அளவு, அதாவது 0 to 9 அளவுகள் உள்ளதாக குறிப்பிடுறாங்க. அதே போல் குஜராத் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 2001. தமிழக உயிரற்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா திருவண்ணாமலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குடைவரை கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி. சூரிய மண்டலத்தில் எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை அப்படின்னா புதன் மற்றும் வெள்ளி. பூமியின் மையத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடுகள் நிலநடுக்கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. இதை தான் பூமத்திய ரேகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல் கிழக்கு மேற்காக செல்லக்கூடிய கோடுகள் அச்சரேகை அப்படின்னும், வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய கோடுகள் தீர்க்க கோடுகள் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுவது 82.30 அலகாபாத் கோடு. பூமியில் பருவகால மாற்றம் எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னா புவி அச்சு 23.5 சாய்வாக இருப்பதால். மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசிய கண்டம். அதே போல் மிகப்பெரிய பீடபூமி, உயரமான பீடபூமி எது அப்படின்னா லடாக் பீடபூமி. உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். தங்கம் பிரித்தெடுக்கும் முறை எவ்வாறு அப்படின்னா வண்டல் பிரித்தல் முறை. அதே போல் கடல் நீரை குடிநீராக்கும் முறை என்ன அப்படின்னா எதிர் சவ்வோடு பரவல் முறை. அலுமினியத்தின் தாது என்ன அப்படின்னா பாக்சைட். குவாரிங் முறையில் பெறப்படுவது எது அப்படின்னா சுண்ணாம்புக்கல். இதுபோல் பயிர் வகைகளை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நெல் அயன மண்டல பயிர், கோதுமை மிதவெப்ப மண்டல பயிர், கரும்பு அயன மண்டல புல்வகை தாவரம், தேயிலை அயன மண்டல செடி. அயன மண்டல புல்வகை தாவரத்திற்கு உதாரணம் கூட அப்படின்னு கூட ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் பண்ணலாம். ஆப்ஷன் விடை கரும்பு. சுனாமி என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா ஜப்பான் மொழிச்சொல். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் உள்ள இடம் எங்கு அப்படின்னா ஹைதராபாத். அதே போல் சுனாமி தாக்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 2004. குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 2001. போபால் விஷவாயு பெருந்துயரம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1984. இதுபோல் வருடங்கள் ரிப்பீட்டடாக காவல்துறை தேர்வில் கேட்டுக்கிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எண்ணெய் வளம் உள்ள பகுதி எது அப்படின்னா காவிரி டெல்டா பகுதி. புயல் அல்லது மலை மேகங்கள் எனப்படுவது கார்படை மேகங்கள். வெப்ப சலன மலை என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னா மாலை நேர மலை. இடி மின்னலுடன் தொடர்புடையது எது அப்படின்னா திரள் மேகங்கள். மழையுடன் தொடர்புடைய மேகம் எது அப்படின்னா கார்படை மேகம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காற்றின் வேகம் மற்றும் வீசும் திசை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னா அனிமோமீட்டர். கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று வியாபார காற்றுகள் என அழைக்கப்படுகின்றன. புயலின் மையப்பகுதி எப்பொழுதும் வெற்றிடமே. அதே போல் வாகனத்தின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னா ஸ்பீடோமீட்டர். கடந்த தொலைவு அப்படின்னா ஓடோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் வானொலி அலைகள் திருப்பி அனுப்பப்படும் அடுக்கு எது அப்படின்னா அயனி அடுக்கு. வெளியடுக்கில் காணப்படும் வாயுக்கள் எவை அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம். அதே போல் சூரியனில் காணப்படும் வாயுக்கள் எவை அப்படின்னாலும் ஹைட்ரஜன் ஹீலியம் தான். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னா பாராமீட்டர், அதாவது அழுத்தமானி. நம்ம சேனலில் தொடர்ந்து இதுபோல் காவலர் தேர்வுக்குரிய முக்கியமான வினாக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை பார்க்கலாம். அடிப்படை வினாக்களில் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரி அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழ்க தமிழ்.